அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்த்துடலாம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். 1/4 கிலோ கேரட் வாங்கி துருவி எடுத்து வச்சுக்கலாம். 1/2 லிட்டர் பாலை காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை சேர்க்கலாம். நான் வெறும் முந்திரி மட்டும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்த முந்திரியை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பவுலில் மாற்றிட்டு அந்த நெய்யிலேயே நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா நெய்யிலேயே வதக்கிக்கிறணும். ஒரு 10 நிமிஷம் நெய்யிலேயே வதக்கி விட்டு இடையில கிளறி விட்டுக்கலாம். நல்லா இடையில கிளறி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் இப்போ நம்ம தக்காளி தொக்கும் மாங்காய் ஊறுகாயும் ஹோம்மேடாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா சுத்தமான முறையில் செஞ்சுருக்கோம். வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலை அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் தூள் சேர்க்குறத வீடியோவில் எடுக்கலை. இப்போ நம்ம சர்க்கரையை அதில் சேர்த்துக்கலாம். ஜீனியை எவ்வளவு உங்களுக்கு இனிப்பு ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரியை அதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் இன்னொரு வேக வச்சுக்கலாம். நெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வெந்தணும். ஃபுட் கலர் எதுவும் நான் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுவையான கேரட் அல்வா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தக்காளி தொக்கு மாங்காய் ஊறுகாய் அவைலபிளாக இருக்குது. மதுரைக்கு மட்டும் நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவை உள்ளவங்க ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.